நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி, ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் திரு அத்தியன உற்சவம், ரத்தின அங்கி அலங்காரத்துடன் பரமபத வாசலை கடந்த ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு, நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசித்த பக்தர்கள். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் வைணவ திருத்தலங்களில் சொர்க்கவாசல் திறப்பு, அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். திருமலையில் நுழைவு வளைவு துவங்கி ஆலயத்திற்கு செல்லும் பகுதிகள் முழுவதும் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கோவிலில் வண்ண மலர்கள், மின் விளக்குகள் ஆகியவற்றால் விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். தெய்வ திருவுருவ சிற்பங்களையும் அழகாக கொலு இருக்கச் செய்திருந்தனர். கரும்பு, தென்னை, வாழைக்குலை உள்ளிட்ட தோரணங்களாலும் கோயிலை மிக பிரம்மாண்டமாக அலங்கரித்திருந்தனர். மகாத்வாரம் துவங்கி ரங்கநாயக்க மண்டபம், கொடிமர பகுதி, பலிபீடம் ஆகியவற்றையும் பல்வேறு வண்ண மலர்களாலும் மின் விளக்குகளாலும் விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். அதிகாலை 1:45 மணிக்கு தரிசனம் துவங்கியதை அடுத்து திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு பூமன கருணாகர ரெட்டி தம்பதி சமேதராகவும், செயல் அலுவலர் திரு ஏவி தர்மா ரெட்டி, CV&SO திரு நரசிம்ம கிஷோர் தம்பதிகள், முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் திரு YV சுப்பாரெட்டி தம்பதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வேமிரெட்டி பிரபாகர் ரெட்டி, தில்லி ஆலோசனை குழு தலைவர் திருமதி வேமிரெட்டி பிரசாந்தி ரெட்டி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இதையடுத்து திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், சின்ன ஜீயர் சுவாமிகள், ஏகாங்கிகள் ஆகியோர் வண்ண மலர் மாலைகள் மற்றும் கிளி மாலைகளை சுமந்தபடி கொடிமரத்தை வலம் வந்து மூலவர் சன்னதியில் சேர்ப்பித்ததும் முக்கிய பிரமுகர்களின் தரிசனம் நடைபெற்றது. இதையடுத்து ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஏழுமலையானை தரிசித்து அருள் பெற்றனர். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு பூமன கருணாகர ரெட்டி, தேவஸ்தானம் சார்பில் பக்தர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும், அனைவரும் வைகுண்ட துவாரம் வழியே செல்ல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் அமைந்துள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலில் வைகுண்ட ஏகாதசியையொட்டி பரமபத வாசல் திறப்பு விமர்சையாக நடைபெற்றது. ஏகாதசி திருவிழாவை முன்னிட்டு ஆலய வளாகத்தை வாழை, தென்னை, பாக்கு உள்ளிட்ட தோரணங்களாலும் வண்ண மலர்கள் கொண்டும் விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். ஆலய உள் பிரகாரத்தில் மின் விளக்குகளாலும் அலங்கரித்து வைகுண்ட துவார வழியையும் மலர்கள் கொண்டு சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். அதிகாலை 4 மணி அளவில் திருமலை திருப்பதி தேவஸ்தான சென்னை ஆலோசனை குழு தலைவர் திரு AJ சேகர் அவர்கள் குடும்ப சமேதராய் வருகை தந்ததும் வெள்ளி கவச அலங்காரத்துடன் ஆதிசேஷன் மீது சயனித்தபடி காட்சி கொடுத்த ஸ்ரீ ரங்கநாதருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு வடக்கு வாசல் வழியே கோயிலை சுற்றி அனைவரும் வந்ததும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை சிறப்பு அலங்காரத்துடன் ஸ்ரீ ரங்கநாதர் முன்பு எழுந்தருளச் செய்தனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் சேவித்தபடி இருக்க தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டியதும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையடுத்து ஸ்ரீ வெங்கடேச பெருமாள், ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆகியோர் விசேஷ அலங்காரத்தில் அருள் புரிய ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்களும் சொர்க்கவாசலை கடந்து வந்து சுவாமியை தரிசித்தனர். பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது.
திருமலையிலிருந்து எடுத்து வரப்பட்ட சுவாமியின் பிரசாதமான லட்டுகளும் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தன. திவ்ய தேசங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றப்படுவதுமான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் பரமபத வாசல் திறப்பு கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக 10ஆம் நாளான நேற்று இரவு நாச்சியார் கோலத்தில் அருள் பாலித்த உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை கேடயத்தின் மேல் அமர்த்தி அர்ஜுன மண்டபத்திலிருந்து ஆரியப்படால் வாசல் கடந்து திருக்கொட்டார பிரகாரம் வழியாக சுமந்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் சர்வ ஆபரணங்களோடு காட்சி கொடுத்தபடி உலா வந்த உற்சவ மூர்த்தியை பக்தி பரவசத்துடன் தரிசிக்க எம்பெருமானுக்கு அரையர் சேவையுடன் பிரகாரங்கள் வழியே அழைத்து வந்து மூலஸ்தானத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். ஏகாதசி திருவிழாவான இன்று காலை ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திலிருந்து உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை வெளியே சுமந்து வந்தனர். நவரத்தின கிரீடத்துடன் அங்கியும் அணிந்து அபயம் காட்டியபடி கிளிமாலை சூடிக்கொண்டு ஸ்ரீ நம்பெருமாள் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். உற்சவருக்கு மெல்லிய ஆடையை இடையினில் கட்டி தங்கத் தோளுக்கு இனியானில் நிறுத்தி நாழிகேட்டான் வாயில் கடந்து பிரகாரங்கள் வழியே சுமந்து வந்தனர். எண்ணற்ற பக்தர்கள் ரங்கா ரங்கா என பக்தி கோஷம் எழுப்பியபடி இருக்க பரமபத வாசல் முன்பு உற்சவ மூர்த்தியை எழுந்தருளச் செய்தனர். சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் அதனை கடந்து வர ஏராளமான பக்தர்களும் சுவாமியுடன் வாசலை கடந்து வந்து பரவசத்துடன் தரிசித்தனர். பிறகு உற்சவ மூர்த்தியை ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளச் செய்தனர். கும்பகோணம் அருகே நாச்சியார் கோயிலில் இருக்கும் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் உலக பிரசித்தி பெற்ற கல் கருட சேவை நடைபெற்றது. முன்னதாக தங்க அன்னபட்சி வாகனத்தில் உற்சவர் ஸ்ரீ மஞ்சுளவல்லி தாயாரை நீல பட்டுச்சேலை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடமணிவித்து அமர்த்தி வெளியே சுமந்து வந்தனர். கல் கருட பகவான் மீது சர்வ அலங்காரத்தோடு ஸ்ரீனிவாச பெருமாள் பரமபத கோலத்தில் அமர்ந்தபடி அருள் புரிய கல்கருடனை முதலில் 4 பேரும், அதைத் தொடர்ந்து 8, 16, 32 என ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்தபடி சன்னதியிலிருந்து வெளிப்பிரகாரத்திற்கு அழைத்து வந்தனர். சுவாமியும் தாயாரும் அருகருகே எழுந்தருளி காட்சி தர நாதஸ்வர மிருதங்க வித்வான்கள் உற்சவ மூர்த்திகள் முன்பு இசையஞ்சலி செலுத்தினர். அழகிய திருக்கோலத்தில் தாயாரும் சர்வ அலங்காரத்தோடு பெருமாளும் காட்சி தர எம்பெருமானை சுமந்தபடி கல்கருடனும் பக்தர்களுக்கு தரிசனம் தந்து அருளினார். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நடைபெற்ற பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகளுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமியை தரிசித்து வழிபட்டனர். நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்ன பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கும் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோயிலில் ஸ்ரீ பெரிய பெருமாளுக்கு இரத்தின கிரீடத்துடன் இரத்தின அங்கி அலங்காரம் செய்து நிறுத்தியிருந்தனர். ஆண்டாள் நாச்சியாரோடு ஸ்ரீ ரெங்கமன்னாரையும் பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்கள் அணிவித்து மாலைகள் சூட்டி நிறுத்தியிருந்தனர். பெரிய பெருமாளையும் ஆண்டாளுடன் ஸ்ரீ ரங்கமன்னாரையும் பிரகாரங்கள் வழியாக பரமபத வாசல் அருகே சுமந்து வந்தனர். இதனிடையே ஸ்ரீ பெரியாழ்வார், ஸ்ரீ நம்மாழ்வார், ஸ்ரீ திருமங்கையாழ்வார் மற்றும் ஸ்ரீ ராமானுஜருடன் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரம் செய்து பல்லாக்கிலும் கேடயங்களிலும் எழுந்தருளச் செய்து சொர்க்க வாசல் முன்பு அழைத்து வந்து நிறுத்தினர். பரமபத வாசல் திறக்கப்பட்டதும் மங்கள வாத்தியங்கள் முழங்க பெரிய பெருமாளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு முதலில் பெரிய பெருமாளையும் அவரை தொடர்ந்து ரெங்கமன்னாருடன் ஆண்டாள் நாச்சியாரையும் சொர்க்கவாசலை கடந்து ஆழ்வார்கள் முன்னிலையில் எழுந்தருளச் செய்தனர். ஜீயர் சுவாமிகள் தலைமையில் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க
உற்சவ மூர்த்திகளை வாகனங்களில் அமர்த்தி பக்தர்கள் பஜனை பாடியபடி பின்தொடர வீதி உலா புறப்பட்டனர். 12வது திவ்யதேச கோயிலான கும்பகோணம் அருகே திருச்சேரையில் இருக்கும் அருள்மிகு சாரநாயகி உடனுரை சாரநாத பெருமாள் கோயிலில் உற்சவருக்கு விசேஷ அலங்காரம் செய்து அவர் மீது மெல்லிய ஆடையை போர்த்தி 4 கால் மண்டபத்தில் நிறுத்தியிருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஆழ்வார் ஆச்சாரியார் பெருமக்கள் உற்சவ மூர்த்திகளை விசேஷ அலங்காரத்துடன் எதிரே குலு இருக்கச் செய்திருந்தனர். பிரகாரங்கள் வழியாக அழைத்து வந்து உற்சவ மூர்த்தியை சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் மேல் போர்வை விலக்கி கற்பூர ஆரத்தி காட்டியபடி வாசலை கடந்து அழைத்து வந்தனர். ஏராளமான பக்தர்களும் எம்பெருமானை சேவித்தபடி பின்தொடர்ந்தனர். பிறகு கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் உற்சவ மூர்த்தி எழுந்தருள ஸ்ரீ பொய்கை ஆழ்வார், ஸ்ரீ பூதத்தாழ்வார் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகளை அழைத்து வந்து சுவாமி முன்பு நிறுத்தி மலர்ச்சரம் சூட்டி சடாரி மரியாதை செய்யப்பட்டது. மதுரை ஸ்ரீ கள்ளழகர் கோயிலின் உப ஆலயமான தல்லாக்குளம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் நாதஸ்வர மேளதாளங்களுடன் உற்சவர் ஸ்ரீ வெங்கடாஜலபதியை வெளியே சுமந்து வந்தனர். இரத்தின அங்கி கவசத்தோடு ஆபரணங்களும் மலர் மாலைகளும் அணிந்தபடி எம்பெருமான் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். கோயிலின் வெளியே பக்தர்கள் நடுவே காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திக்கு கற்பூர ஆரத்தி காட்டியதும் பக்தர்கள் புடைசூழ கோயிலை சுற்றி வலம் வந்தனர். மீண்டும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்து மூலவர் சன்னதி முன்பு உற்சவ மூர்த்தியை குலு இருக்கச் செய்தனர். இரத்தின அங்கி அலங்காரத்தில் அபயம் காட்டியபடி அருளிய உற்சவ மூர்த்தியை ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசித்தனர். ஹரியும் ஹரனும் ஒன்று எனும் கூற்றுக்கு ஏற்ப சைவ திருத்தலமான திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோயில் மூலவர் சன்னதி பின்புறம் ஸ்ரீ வேணுகோபாலர் சன்னதி அமைந்துள்ளது. சொர்க்கவாசல் திறப்பை முன்னிட்டு ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத உற்சவர் கோபாலனை விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். வெள்ளி கவச அலங்காரத்தோடு குழலூதும் கண்ணனாக மூலவர் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி காட்சி தர பல்வேறு ஆரத்திகள் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரமும் நடத்தப்பட்டது. பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதும் சொர்க்கவாசல் கதவுகளுக்கு ஆரத்தி சமர்ப்பித்து வைகுண்டவாசல் திறப்பு நிகழ்ச்சி விமர்சையாக நடத்தப்பட்டது. சென்னை திருவொற்றியூரில் அமைந்துள்ள ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு வைகுண்டவாசல் திறப்பு நிகழ்ச்சி இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ பவளவண்ண பெருமாளை சர்வ ஆபரணங்கள் அணிவித்து அலங்காரம் செய்து எதிரே ஸ்ரீ நம்மாழ்வாரையும் குலு இருக்கச் செய்திருந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காண்பித்ததும் கைத்தலமாக ஏந்தி வெளியே அழைத்து வந்து திருக்குடைகள் பிடித்து சொர்க்கவாசல் கதவுகள் அமைந்த பகுதிக்கு சுமந்து வந்தனர். அங்கு வைகுண்டவாசல் கதவுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்ததும் கதவுகள் திறக்கப்பட்டு ஆழ்வாருக்கு சுவாமி தரிசனம் அளிக்கும் நிகழ்வை நடத்தினர். பிறகு ஸ்ரீ நம்மாழ்வாருக்கு பரிவட்டம் கட்டி மாலை சூட்டி சடாரி மரியாதை செய்தனர். பிறகு எதிர் சேவை சாதித்தபடி ஸ்ரீ நம்மாழ்வார் முன்னே செல்ல தாயார்கள் சமேத உற்சவர் பவளவண்ண பெருமாளை இருகுடை சேவையோடு கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். நிறைவாக உற்சவ தெய்வங்களை ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். சென்னை மேற்கு மாம்பலத்தில் இருக்கும் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலய வாகன மண்டபத்தில் உற்சவரை சிறப்பு அலங்காரத்துடன் கேடயத்தின் மேல் கொலு இருக்கச் செய்திருந்தனர். பரமபத கோலத்தில் அமர்ந்து அபயம் காட்டி கதையுடன் உற்சவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி காட்சி தர ஸ்ரீ சீதா பிராட்டிக்கு வண்ண பட்டாடை கட்டி காசு மாலையுடன் பதக்கங்களும் நீள் முத்து கிரீடமும் சூட்டி அலங்கரித்திருந்தனர். கையில் வில்லும் அஸ்திரமும் ஏந்தியபடி லக்ஷ்மணரும் அழகாக காட்சி தந்து அருளினார். உற்சவ தெய்வங்களுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் ஆலயத்தின் வெளியே சுமந்து வந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல தெய்வங்களுக்கு திருக்குடைகள் பிடித்தபடி பிரகாரங்களை சுற்றி வலம் வரச் செய்தனர். ஸ்ரீ நம்மாழ்வாரும் உற்சவ மூர்த்திகளை பின்தொடர்ந்தபடி வர பக்தர்கள் தெய்வங்களை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். பிறகு சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும்
ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணருக்கு கற்பூர ஆரத்தி காட்டி வாசலை கடந்து அழைத்து வந்தனர். மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் இன்று அதிகாலை 3 மணி அளவில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஆலய உள் வளாகத்திலிருந்து ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை வெள்ளி கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து ஆலய உள் வளாகத்திலிருந்து சுமந்து வந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை கோயில் பிரகாரத்தை சுற்றி சுமந்து வந்தனர். ஆழ்வார் ஆச்சாரியார் பெருமக்களையும் தனித்தனி கேடயங்களில் பட்டாடைகள் கட்டி குலு இருக்கச் செய்திருந்தனர். கோயில் யானை செங்கம்மா சொர்க்க வாசலை திறந்தவுடன் உற்சவ மூர்த்திகளை மங்கள வாத்தியங்கள் முழங்க வெளியே சுமந்து வந்தனர். இதையடுத்து ஏராளமான பக்தர்களும் சொர்க்கவாசலை கடந்து வர ஸ்ரீ ராஜகோபால சுவாமியை பிரகாரங்கள் வழியே அழைத்து வந்தனர். சாமரங்கள் வீசி மங்கள வாத்தியங்கள் முழக்கத்துடன் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதையடுத்து கோயில் யானை செங்கம்மா சாமரம் வீசியபடி தாயார்கள் சமேத உற்சவ மூர்த்தியை வலம் வந்து வணங்கியதும் கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் சேனை முதல்வர் சுவாமி முன்பு எழுந்தருள பரிவட்டம் கட்டி மரியாதை செய்தனர். சிவகங்கையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயிலை வண்ண மின் விளக்குகளால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். கோயிலில் சுதை சிற்ப வடிவில் காட்சி தரும் ஸ்ரீ நம்மாழ்வாருக்கு மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். பிரம்மாண்ட திருமேனி கொண்டு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் கருவறையில் நின்று அருளும் மூலவருக்கு வெள்ளிக்கவசம் சாற்றி விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஆலய உள் வளாகத்திலிருந்து பல்லாக்கில் தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளையும் தனி பல்லக்கில் ஸ்ரீ நம்மாழ்வாரையும் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். சொர்க்கவாசல் முன்பு உற்சவ மூர்த்திகளை நிறுத்தி தெய்வங்களுக்கும் பரமபத வாசல் கதவுகளுக்கும் ஆரத்திகள் காட்டி விசேஷ முறைப்பாடுகளை நடத்தினர். இதையடுத்து பரமபத வாசல் திறக்கப்பட்டு ஆழ்வாருக்கு உற்சவர் பெருமாள் தரிசனம் தந்ததும் வாயிலை கடந்து உற்சவ மூர்த்திகள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்களும் பின்தொடர்ந்து வந்து பக்தி பரவசத்துடன் தெய்வங்களை தரிசித்தனர். நாமக்கல்லில் அமைந்திருக்கும் குடைவரை கோயிலான ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் இன்று அதிகாலை 4:30 மணிக்கு சொர்க்கவாசல் கதவுகளுக்கு சிறப்பு பூஜைகளை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மூலவர் சன்னதி வாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் பட்டாச்சாரியார்கள் சடாரியை சுமந்தபடி வெளியே வந்தனர். சாமரங்கள் வீசி மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கோயிலை சுற்றி வலம் வந்து சடாரியை மீண்டும் மூலவர் சன்னதிக்குள் பிரவேசிக்கச் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மலைக்கோட்டை அருகே இருக்கும் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயிலில் தாயார்கள் சமேதராக எழுந்தருளியிருக்கும் மூலவருக்கு வெண்பட்டு கட்டி அலங்கரித்திருந்தனர். கோயில் வளாகத்தில் பெரிய திருவடி மீது உற்சவர் பெருமாளை சர்வ ஆபரணங்களுடன் மாலைகள் அணிவித்து அமர்த்தியிருந்தனர். ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு பரமபத வாசலுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து ஆரத்தி காண்பித்ததும் வாசல் கதவுகள் திறக்கப்பட்டன. பின்னர் ஆழ்வார் ஆச்சாரியார் உற்சவ மூர்த்திகளை எதிரே நிறுத்தி கற்பூரம் காட்டப்பட்டதும் உற்சவர் பெருமாளை வெளியே சுமந்து வந்தனர். பிறகு அலங்கரிக்கப்பட்ட மேடை மீது எம்பெருமானை குலு இருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. அபயவரதம் காட்டியபடி பெரிய திருவடி மீது அமர்ந்தருளிய ஸ்ரீனிவாச பெருமாளை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். தர்மபுரியில் இருக்கும் அருள்மிகு பராசக்தி மாரியம்மன் கோயிலில் மூலவருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. 4 திருக்கரங்களுடன் அமர்ந்து அருளும் மூலவர் அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மஞ்சள், பஞ்சாமிர்தம், பால் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு புது பட்டுச்சேலை கட்டி மஞ்சள் குங்குமம் இட்டு மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து தேங்காய் பழத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து அம்பிகைக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உலக நலன் வேண்டி 1008 பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக சுதை சிற்ப வடிவில் அமர்ந்து அருளும் அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து பஞ்சமுக தீபங்கள் ஏற்றி அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓதியபடி இருக்க பக்தியுடன் திருவிளக்குகளுக்கு அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து உதிரி பூக்களாலும் குங்குமத்தாலும் திருவிளக்குகளுக்கு அர்ச்சித்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலங்களில் இன்று வைகுண்ட ஏகாதசி விழாவையொட்டி வைகுண்டவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். சென்னை எழும்பூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயிலில் உற்சவருக்கு தங்க கிரீடம் அணிவித்து அமிர்த கலச காதணிகள் பூட்டி பதக்கங்களுடன் திருமார்பில் லக்ஷ்மி பதக்கமும் நீலநாயக்க பதக்கமும் வைத்து ஆரங்களோடு கற்கள் பதித்த அபயம் வரதம் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். சுவாமியின் இருபுறம் எழுந்தருளியிருந்த ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கு மஞ்சள் பட்டாடைகள் கட்டி அலங்கரித்திருந்தனர். எம்பெருமானின் தங்க பாத கவசங்கள் அணிந்த திருப்பாதங்களை சுமந்தபடி பெரிய திருவடியான ஸ்ரீ கருடாழ்வார் வெண்பட்டும் மலர் மாலையும் அணிந்தபடி காட்சி தந்து அருளினார். சர்வாபரண பூஷிதனாக ஸ்ரீனிவாச பெருமாள் தாயார்களுடன் காட்சி தர கோயிலில் சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் கருடன் மீது எழுந்தருளிய உற்சவ மூர்த்திகளை மங்கள வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காட்டி வாயில் படியை கடந்து வெளியே சுமந்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் பெரிய திருவடி மீது அமர்ந்து வந்த உற்சவ மூர்த்திகளை பக்தி பரவசத்துடன் சேவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் அமைந்துள்ள 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ரங்கநாதர் திருக்கோயிலில் தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து கை பலகை மேல் நிறுத்தி சுமந்து வந்தனர். பிரகாரங்களில் உற்சவ மூர்த்திகளுக்கு வையாளி சேவையும் நடத்தப்பட்டது. பிறகு சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பி பக்தர்கள் தரிசிக்க உற்சவ தெய்வங்களை வெளியே சுமந்து வந்தனர். இதையடுத்து ஆலய பிரகாரத்தில் மங்கள வாத்தியங்களோடு பக்தர்கள் உடன் வர தாயார்கள் சமேத ஸ்ரீ ரங்கநாதரை பிரகார உலா அழைத்து வந்தனர். இதையடுத்து ஸ்ரீராமர் சன்னதி முன்பு உற்சவ தெய்வங்களை கொலு இருக்கச் செய்து பக்தர்கள் தரிசிக்க தீப ஆரத்தி காட்டப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் உள்ள சைவ வைணவ க்ஷேத்திரமான ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலில் பரமபத வாசல் திறக்கப்பட்டதும் பட்டாச்சாரியார்கள் தேங்காயை சூறையிட்டபடி வெள்ளி கருடன் மீது எழுந்தருளி காட்சி கொடுத்த தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை வெளியே அழைத்து வந்தனர். முத்தங்கி அலங்காரத்தில் அபயம் காட்டியபடி நின்றருளிய சுவாமிக்கு ஆரத்திகள் காண்பித்து அழைத்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பியபடி உடன் வர ஆலய பிரகாரங்களில் உலாவரச் செய்து மீண்டும் தெய்வங்களை உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். இதையடுத்து உற்சவ மூர்த்திகளுக்கு தீப ஆரத்தி காட்டி பொதுஜன சேவை நடத்தப்பட்டது. கோவை காரமடை பகுதியில் இருக்கும் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயிலில் பரமபத வாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் சேஷ வாகனத்தில் வீற்றிருந்த உற்சவர்களை வெளியே அழைத்து வந்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் இருபுறம் எழுந்தருளி இருக்க வெண்பட்டுடன் தங்க கிரீடம் அணிவித்து அழகாக காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி சமர்ப்பித்தனர். பின்னர் ஸ்ரீ நம்மாழ்வார் பரமபத வாசல் முன்பு எழுந்தருள ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீ அரங்கநாத சுவாமி அனைவருக்கும் தரிசன பாக்கியம் தந்தருளினார். கரூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அபயப்பிரதான ரங்கநாதர் சுவாமி ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவை முன்னிட்டு உற்சவ மூர்த்தியை விசேஷமாக அலங்கரித்து கேடயத்தின் மேல் நிறுத்தி பரமபத வாசலை கடந்து வரச் செய்தனர். பட்டாடையுடன் காசு மாலைகள் பலவித ஆபரணங்களோடு கிரீடமும் மலர் மாலைகளும் அணிந்து எம்பெருமான் அழகாக காட்சி தர பிரகாரங்களில் பக்தர்கள் புடைசூழ வலம் வரச் செய்தனர். பிறகு சுவாமியை ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்து தீபம் காண்பித்தனர்.
ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ ரங்கநாதரை தரிசனம் செய்து வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அம்புஜவல்லி தாயார் சமேத பூவராக சுவாமி கோயிலில் நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க தாயார்கள் சமேத உற்சவ மூர்த்திக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு ஆலய நுழைவு வாயிலை கடந்து உற்சவ தெய்வங்களை ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். முத்தங்கி அணிந்து எம்பெருமான் மெல்லிய ஆடையை பூர்த்தி கொண்டபடி உலாவர ஏராளமான பக்தர்கள் கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பி பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். பிறகு இரு குடை சேவையோடு உற்சவ மூர்த்திகளுக்கு ஆலய உட்பிரகார புறப்பாடு நடத்தப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹுசூர் அருகே கோபச்சந்திரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் பரமபத வாசல் திறப்பு நிகழ்வை முன்னிட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க பிரதான அர்ச்சகர் சடாரியை சுமந்தபடி கோயிலை சுற்றி வலம் வந்தார். ஏராளமான பக்தர்கள் சயன கோலத்தில் காட்சி கொடுத்த உற்சவரை மனமுருக வேண்டி வழிபட்டனர். பிறகு பரமபத வாசல் கதவுகளுக்கு ஆரத்தி காண்பித்ததும் சேஷன் மீது சயனித்தபடி அருள் புரிந்த சுவாமியை ஏராளமானோர் தரிசிக்க ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து வெள்ளி கவச அலங்காரத்துடன் ஆபரணங்களும் கஜமாலையும் சூடிக்கொண்டு மூலவராக நின்றருளிய ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு கோபுர தீபத்துடன் கும்ப தீபம் காட்டப்பட்டது. தேனியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவை முன்னிட்டு பரமபத வாசல் முன்பு ஏராளமான பக்தர்கள் அமர்ந்து தரிசித்தபடி இருக்க கதவுகள் திறக்கப்பட்டதும் சர்வ அலங்காரத்துடன் உற்சவ மூர்த்தியை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். வாயில் கடந்து வெளியே வந்த உற்சவ மூர்த்திக்கு வையாளி சேவை நடத்தப்பட்டது. அலங்கார பிரியன் தங்க கிரீடத்துடன் கற்கள் பதித்த ஆரங்களும் காதணிகளும் கொண்டு காசு மாலைகள் சூடியபடி அழகாக திருக்காட்சி தந்தருள திருநாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து தீப ஆரத்தி காட்டப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே வைகை ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோயிலில் பரமபத வாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் உற்சவரை வெளியே அழைத்து வந்தனர். தர்மாதி பீடத்தின் மேல் நின்றபடி காட்சி கொடுத்த எம்பெருமானுக்கு தீபம் காட்டப்பட்டது. எதிர் சேவையாக ஸ்ரீ நம்மாழ்வார் எழுந்தருள ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க உற்சவ மூர்த்திகளுக்கு பிரகார உலா நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெரியபேட்டையில் அமைந்திருக்கும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ அழகு பெருமாள் கோயிலில் கருடன் உருவம் வரைந்த சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் உற்சவரை கைப்பலகை மேல் நிறுத்தி வெளியே அழைத்து வந்தனர். சர்வாபரணங்களுடன் அழகாக காட்சி கொடுத்த சுவாமிக்கு வையாளி சேவை நடத்தப்பட்டது. பிறகு ஸ்ரீரங்கத்து கோயில் யானை மற்றும் வெண்குதிரை முன்னே செல்ல பிரகார புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் உற்சவ மூர்த்தியை அலங்கரிக்கப்பட்ட மேடை மீது கொலு இருக்கச் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் இந்த வைபவத்தில் பங்கேற்று பரவசத்துடன் சயன கோலத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ ரங்கநாதரையும் உற்சவ மூர்த்தியையும் தரிசித்தனர். வேலூர் வேலப்பாடி பகுதியில் இருக்கும் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் உடனுரை வரதராஜ பெருமாள் கோயிலில் ஏகாதசியை முன்னிட்டு பரமபத வாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் உற்சவரை வெளியே சுமந்து வந்தனர். பிறகு மங்கள வாத்தியங்கள் எதிர் சேவையாக ஸ்ரீ நம்மாழ்வார் முன்னே செல்ல பிரகார புறப்பாடு நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த ரெட்டிவலம் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பத்மாவதி சமேத வெங்கடேச பெருமாள் கோயிலில் உற்சவருக்கும் மூலவருக்கும் சிறப்பு அலங்காரம் செய்து தீப ஆரத்தி காட்டப்பட்டது. மஞ்சள் பட்டுடன் கவசங்களும் மாலைகளும் அணிந்து திருநாம கோலத்தில் நின்றருளிய மூலவரை ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்திருக்கும் ஸ்ரீ நளபுர நாயகி சமேத நளநாராயண பெருமாள் கோயிலில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் உற்சவ மூர்த்தியை சப்பரத்தில் மெல்லிய ஆடை போர்த்தி எழுந்தருளச் செய்திருந்தனர். தங்க கவச அலங்காரத்தோடு காட்சி கொடுத்த மூலவருக்கு விசேஷ பூஜைகள் செய்ததும் பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பொதுஜன சேவை நடத்தி உற்சவ மூர்த்தியை சுமந்து கொண்டு பிரகாரங்களின் வழியே புறப்பட்டனர். இதைத் தொடர்ந்து பரமபத வாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல
கற்பூர ஆரத்தி காட்டியபடி உற்சவ தெய்வங்களை வெளியே அழைத்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் கோயில் முன்பு தாயார்களுடன் காட்சி கொடுத்த உற்சவர் ஸ்ரீ நளநாராயண பெருமாளை பக்தி பரவசத்துடன் தரிசித்து கற்பூர ஆரத்திகளை சமர்ப்பித்து வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி, ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் திரு அத்தியன உற்சவம், ரத்தின அங்கி அலங்காரத்துடன் பரமபத வாசலை கடந்த ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு, நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசித்த பக்தர்கள். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் வைணவ திருத்தலங்களில் சொர்க்கவாசல் திறப்பு, அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।